ஆமா நீங்க பாருங்க. ஆமாங்க என்ன டென்ஷனா வரியா டென்ஷனா வரியா? பக்கத்துல தள்ளி எடுத்துட்டு போக சொல்லுங்கப்பா, கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கு சார். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ற அப்படி. அப்ப நீங்க பண்றத சாப்பிடும்போது பாக்குறவங்க எவ்வளவு பேர் ரிட்டீட் ஆயிருப்பாங்க. சாம்பார் அப்ப எனக்கு பிரியாணி சாப்பிட்டு மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஏப்பா இதெல்லாம் நல்லா தெரியுதா? எங்க போறாங்க டுடே ஈட் சிக்கன் பிரியாணி. பிபிடி டுடே ஈட்டிங் ஐஸ்கிரீம். பிபிடி எதுக்கு? ஏன் இப்ப டிகிரி பண்ணி சொல்றீங்க? டாக்டர் டி வாங்க பிபிடி ஃபுல்லா சொல்ல வேண்டியதானே? டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். இங்க பாருங்க, இப்ப வடன்னு சொன்னா ஒருத்தர் அழுவான் பாருங்க. வடை 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 வடை. ஏன்டா அழுட முடியா? அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. சரசகுராரா ராரா சிந்தகுச்சேரா. அவர்களே, நாங்க வர ஈரோடு சிலுக்கு, அவங்க பேரு வேற, நான் உங்களுக்கு நான் சிலுக்குன்னு வச்சுட்டேன் சரிங்களா. நாங்க இப்ப எங்க போறோம்னா ஊட்டி. ஊட்டி குன்னூர் எல்லாம் போய் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருந்தோம் ரூம் எடுத்து, ஆனா கோயம்புத்தூர்ல வீடியோஸ் எங்களுக்கு சரியா பிடிக்கல, அதனால கோயம்புத்தூர்ல இப்ப கிளம்புறோம் சரிங்களா. ஃபுல்லு ஊட்டி குன்னூர் 2 நாளைக்கு ஊட்டி குன்னூர் தான் இருப்போம். வீடியோ ஃபுல்லா வரும், எல்லாம் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நிஷர் ஹால்சல்ல 3 சீட்டர் சோஃபா 6000. அப்பா பேசுமா பேசுப்பா. என்னப்பா நம்ம நிஷர் ஹால்சல்ல 3 சீட்டர் சோஃபா 6000. 6000 ரூபாய் இல்லப்பா, 4999 மட்டும் சோஃபா இருக்குப்பா. அப்படியாப்பா? நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. சரிப்பா படுப்பா. இது நான் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் எல்லாருக்கும் கோவம் வருது. நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? இவன் என்ன வீட்டை கழுவிடுறானா, மேசையை கழுவிடுறானே தெரியல. கையை விட்டு கழுவிக்கிட்டு அதை எடுத்து பானிபூரி போடுறான். நம்ம எடுத்து அப்படியே 4 தட்டில் வைப்பான், எடுத்து அப்படியே வாயை திறந்து ஒன்று எடுத்து அப்படி வாய்க்கு விட்டுக்கணும். என்னமோ போங்க, எனக்கு ஒன்றும் சொல்ல. வெத்தலை பாக்கு வாய் வேற. எங்கடா துப்பி தொலைகிற கருமுண்டா.
கைப்பிடி அளவு சர்ஃபெக்சல் போட்டு அது மேலே நல்லா அப்படியே அழுக்கெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் ஆக்குங்கம்மா. அது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகி இந்த மாதிரி பளபளன்னு இருக்கிற இந்த ஸ்பைடரை பாண்டில் காய வச்சுக்கிற பழைய பாமாயில் ஒவ்வொன்றா அப்படியே இறக்கி விடுங்கம்மா. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாம்மா. கிரன்ச்சியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அப்படியே பூண்டை கொஞ்சம் திருவி போட்டு தேவையான அளவு உப்பை போட்டு ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி சுற்றி இருக்கிற கால்கள் ஃபஸ்ட்டு கால்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா கைகளில் இருக்கிற கை நடுக்கம் காணாமல் போயிடுமா. உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு சூப்பரோ சூப்பர். கேட்ட குத்து விளக்கு நீதாம்மா. நான் பார்த்தனே. Who is that dark voice? யாரா குறுக்க பேசுறது? நான் தானே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் 2 நாளா பார்த்தேன்.